வணக்கம் எடப்பாடியார். திருச்சிக்கு வந்தோமா, அப்படியே சமயபுரம் ஸ்ரீரங்கம் அப்படியே சாமி கும்பிட்டோமா, ஊருக்கு போனோமா, அப்படி இருந்திருக்கலாம். எனக்கு திருச்சியில் வந்து ஒரு கூட்டம் போட்டு பேசுகிறன்ற பேரில் நிறையா பேசியிருக்கீங்க. திருச்சிக்கு இந்த திட்டத்தை செஞ்சேன், அந்த திட்டத்தை செஞ்சேன்னு ஒரு 10 கோடி 20 கோடி 15 கோடி 8 கோடின்னு ஒரு நிறையா செஞ்சதாக சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தாலே வந்து 100 கோடி 150 கோடியை தாண்டலை. திருச்சியில் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் 350 கோடி, ஐடி பார்க்க 600 கோடி, மார்க்கெட்டுக்கு 100 கோடி, எலிவேட்டர் ஹைவே 1500 கோடி, லைப்ரரி வந்திருக்கு, புது கிரவுண்டு எல்லாம் சேர்த்து இது வரைக்கும் 2021 வந்து இந்த திமுக ஆட்சி 4 வருஷம் வரைக்குமே கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேலே மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து கொடுத்துருக்காரு. அதை பெற்றுக் கொடுத்தவர் வந்து கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். அவர் ஊரில் இல்லாத நேரத்தில் கே நேருங்கன்னு கேட்டிருக்கீங்க. அவர் திருநெல்வேலியில் நிகழ்ச்சியில் இருக்காரு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். திருச்சி எப்பவுமே வந்து திமுகவோட கோட்டை, மாண்புமிகு கழக முதன்மை செயலாளர் கே நேரு அவர்களோட கோட்டை. 9க்கு 9 ஜெயிச்சது திருச்சியில தான். நீங்க வேணா சேலத்துல 11க்கு 10 ஜெயிச்சிருக்கலாம் 2021. அது இல்லாம 2 வருஷம் சேலத்துல இன்சார்ஜ் மினிஸ்டரா இருந்து நிறைய பணிகளை செஞ்சிருக்காங்க. உங்க அஸ்திவாரத்தை ஆட்டுறதுக்கு அமைச்சர் ஒரு புது அஸ்திவாரத்தை போட்டு வச்சிருக்காரு. திருச்சியில உங்க ஆட்சியில கொடுத்த பணிகளுக்கு எல்லாம் நாங்க ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டோம்னு சொல்றீங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறதுல ஃபேமஸ் யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஸ்டிக்கர் ஒட்டுறதுனா அது அதிமுக மட்டும்தான். உங்க ஆட்சியில திருச்சியில வந்து பாதாள சாக்கடை திட்டம்னு சொல்லி எல்லாத்தையும் நோண்டி போட்டு போயிட்டீங்க. திருச்சி பூரா எங்கேயுமே வண்டி வாகனத்துல போக முடியாது, அந்த அளவுக்கு பறிச்சு போட்டு போயிட்டீங்க. இந்த இடத்துல ரோடு போடல, பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து முடிக்கல. கழக முதன்மை செயலாளர் வந்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லா இடத்துலயும் கம்ப்ளீட்டா அந்த பாதாள சாக்கடையை முடிச்சு இன்னைக்கு கம்ப்ளீட்டடா ரோடு போட்டு முடிச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும். திருச்சியில எங்க வேணா நீங்க இன்னைக்கு வந்து இந்த சுந்தரா டிராவல்ஸ்ல சுத்தி வரீங்கல்ல வேகமா, இதுக்கு காரணம் வந்து மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்கள். அதனால திருச்சியில மட்டும் கொஞ்சம் பேசும்போது மாண்புமிகு எடப்பாடி வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசணும்னு உங்களை நல்லா தாழ்மையா கேட்டுக்கிட்டு 2026ல் கண்டிப்பான முறையில் 234க்கு 200 தொகுதிகளுக்கு வந்து திமுக ஜெயிக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சேலத்துல நீங்களும் டெபாசிட் வாங்குறது மட்டும் கொஞ்சம் போய் பாருங்க. ஒரு படத்துல கஞ்சா கருப்பு ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாப்ல, கத்திட்டு இருப்பாப்ல. பக்கத்தில் ஒரு நண்பர் வந்து சொல்லுவாப்புல, மச்சான் வீடு பூட்டி இருக்கு மச்சான் அப்படின்னு. அது மாதிரி ஆள் இல்லாத நேரத்தில் வந்து ஊருக்குள்ள வந்து இதை செஞ்சுட்டு அதை செஞ்சுட்டேன்னு எடப்பாடி வீரவசனம் பேசிட்டு போயிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு.